Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். கடவுள் எப்பொழுதும் நமக்கென ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். கடவுள் நமக்கென வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை நாம் அறிந்து கொண்டால் அந்த திட்டத்தை நாம் அனுபவிக்கின்ற அந்த முறையிலே சற்று வேறுபடுகிறது. ஆனால் அந்த திட்டம் எப்போது நடக்கிறது என்பதும் அவருடைய முடிவிலே தான் இருக்கிறது. கடவுள் அவர் கொடுக்கிற அந்த திட்டத்தை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த கால நிர்ணயத்தையும் அவரே செய்கிறார். அதையும் ஒருவேளை மனிதர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தால் அது விபரீதமாக போய் முடிந்துவிடும். காலத்தை கடந்தவர் அவரது நேரத்திற்கு அவரது திட்டத்தை நமக்கு தருகிறார் என்பதை மனிதர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற நேரமும் தருணமும் இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிற பாடமாக வந்து அமைகிறது. இந்த நாளிலே இறைவனிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்களுக்காகவும், இந்த திருப்பலியை இந்த கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக கொண்டாடி மகிழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், காவிரி கலை தொடர்பகத்திலே பணி செய்யக்கூடிய ஒருவருக்கும், அருங்குடையில் பணி செய்யக்கூடிய ஒருவருக்கும் இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் எனவும், இந்த திருப்பலி மூலமாக இறை ஆசீர் பெற்றுக்கொள்ள வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் இறை ஆசீர் கிடைக்க வேண்டியும் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சீயோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சுட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர்பட மாட்டாய். பாழ்பட்டது என நீ உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பேரை வாழ்த்துங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்து உரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மக்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள்.
மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 4 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகள் பலவகையுண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பலவகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பலவகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருள்கிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடைகளையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே தூய ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார்.
அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போதும் உண்டு, பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த பொது காலத்திலே கடவுளின் மகன் இயேசு அவருடைய பணி வாழ்வை தொடங்கிய அந்த நிகழ்வுகளை நமக்கு இந்த வாரங்களிலே நமக்கு வாசகமாக கொடுக்கப்படுகிறது. இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகுதான் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிறார். 3 ஆண்டுகள் தான் பணி செய்கிறார். அதுவும் அந்த திருமுழுக்கு பெற்ற பிறகு அவருடைய பணி வாழ்வை தொடங்குகிறார். இதுதான் என்னுடைய வழி என்பதனை திருமுழுக்கு யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்ற பிறகு அவருடைய பாதை இப்படியாக வருகிறது, இந்த பாதையில் நடந்து வாருங்கள் என சொல்லி வழியை அமைத்து கொடுத்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிறார். ஆனால் இறை ஆட்சி என்பது என்ன, கடவுளுடைய அரசு என்பது என்ன, இறைவனுடைய ஆட்சியிலே மக்களாகிய ஒவ்வொருவரும் எப்படி இருப்பார்கள், அந்த இறைவனுடைய ஆட்சியிலே மக்களுடைய மனங்கள் எவ்வாறு இருக்கும், மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும், கடவுள் அன்பு செய்கிற அந்த மக்களை எப்படியெல்லாம் வைத்திருப்பார் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் கொடுக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் அது எப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய பராமரிப்பு எப்படி இருக்கும் என்பதனை இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. இன்றைய முதல் வாசகமானது எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எசாயா நூலிலே எசாயா இறைவாக்கினர் மிக தெளிவாக சொல்லுகிறார், சீயோனின் வெற்றி வைகரை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன், பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் என சொல்லி கடவுளை நம்புகிற மக்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய், பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது, நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய், உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும், ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார், உன் நாடு மன வாழ்வு பெறும் என சொல்லி ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த ஒரு உன்னதமான நிலையை, ஒரு அன்பு நிலையை, உறவு நிலையை எடுத்து கூறி கடவுள் அப்படியாக கடவுளை நம்புகிற மக்களை பார்த்து கொள்வார் என்று ஒரு ஊமையாக எடுத்து சொல்லப்படுகிறது. எசாயா இறைவாக்கினர் கடவுள் இந்த உலகை நேசிக்கின்ற காலம் இப்படிப்பட்டதாக இருக்கும் என முன்கூட்டியே எடுத்துரைக்கிறார். அதுவும் குறிப்பாக இயேசுவினுடைய முதல் புதுமை கானாவூர் திருமணத்தில் நடைபெறுவதால் இந்த ஒரு ஊமையும் நமக்கு இன்று முதல் வாசகமாக எடுத்து கூறப்படுகிறது. இந்த கானாவூர் திருமணத்தை சற்று நிகழ்வுகளை சற்று உற்று நோக்கி பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக புரியும். நான் முன்னுரையில் சொன்னேன், கடவுள் நமக்கென ஒரு திட்டம் வைத்திருப்பார், அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். நாம் அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள நினைப்பதும் அந்த திட்டத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவரிடத்தில் இந்த திட்டத்தை அறிந்து கொண்டால் நான் நன்றாக இருக்க முடியும் என நினைப்பதும் ஒரு வகையான முட்டாள்தனமான செயல்தான். ஆனால் அந்த முட்டாள்தனமான செயலிலே கடவுள் அவருடைய திட்டம் மட்டும் அல்ல, அது எப்போது நடைபெற வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பத்தின்படியே இருக்கிறது. அந்த காலம், அந்த கால அளவு, அந்த காலத்தை கடந்த இறைவன் நமக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்பதனை அவர் முடிவு செய்கிறார். நாளை என்ன நடக்கும் என உங்களுக்கும் எனக்கும் தெரிந்துவிட்டால் நாளைய தினத்தை பற்றி நாம் கவலைப்படுவோமா?
அடுத்த மாதம் இதே நேரம் இதே வேளை என்ன நடக்கும் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரிந்துவிட்டால் நாம் அடுத்த மாதத்தை பற்றி நாம் கவலைப்படுவோமா, யோசிப்போமா? அடுத்த ஆண்டு இந்த நேரம் நான் எப்படி இருப்பேன் என உங்களுக்கும் எனக்கும் தெரிந்துவிட்டால் நாம் அடுத்த ஆண்டை பற்றி நாம் யோசிப்போமா? எல்லாமே தெரிந்துவிட்டால் மனித வாழ்விலே எப்படி ஒரு சுவராசியம் என்று சொல்வார்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த ஒரு உன்னதமான நிலை இருக்கும். நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்திலிருந்து கொடுக்கிறார், அதுவும் அவருடைய கால அளவீட்டில் கொடுக்கிறார். அவருடைய அந்த கால அளவீட்டில் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த நிலையை உணர்ந்து கொள்வது எப்படி? அன்புக்குரியவர்களே, இதை உணவு சமைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். எல்லா நாளுமே ஒருவேளை பிரியாணியாக சாப்பிட்டு கொண்டிருந்தால் எப்படி அந்த வாழ்வு சுவைப்பட்டதாக இருக்கும், சுவையோடு இருக்கும்? எல்லா நாளுமே ஒருவேளை ரசம் சோறை சாப்பிட்டு கொண்டிருந்தால் எப்படி அந்த வாழ்வு சுவைமிக்கதாக இருக்கும்? ஒரு நாள் ஒரு வகையான உணவு, ஒரு நாள் விருந்து, ஒரு நாள் மருந்து, இப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. நமக்கு நிச்சயமாக அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த நாளிலே இதை உண்போம் என்பதும், இந்த நாளிலே இது நடக்கும் என்பதும், இந்த கால அளவீட்டிலே இது கிடைக்கும் என்பதும் நமக்கு ஒருவேளை அது தெரிந்துவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுவை இல்லாமல் போய்விடும். இந்த கானாவூர் திருமணத்தில் நடப்பதும் இப்படித்தான் நடக்கிறது. கானாவூர் திருமணத்திலே அந்த விருந்தினர்களுக்கு ரசம் கொடுப்பது என்பது அவருடைய உணவு பழக்க முறையில் ஒரு வழக்கம். நம்முடைய வீடுகளிலே உணவு சமைப்பதும் கொடுப்பதும், அதிலே அந்த உணவு பழக்க முறையிலே பல வகையான உணவுகள் இருப்பதும் நம்முடைய உணவு முறையில் இருப்பது போல, நம்முடைய உணவு முறையிலே எப்படி அரிசியை, எப்படி சோற்றினை நாம் தவிர்க்க முடியாதோ அதே போல அவர்களுடைய அந்த உணவு முறையிலே திராட்சை பழமும் திராட்சை பழ ரசமும் தவிர்க்க முடியாத ஒரு உணவு பழக்கம். அந்த உணவு பழக்கத்தை, அதுவும் குறிப்பாக திருமண நாட்களிலே விருந்து கொண்டாட்டத்திலே ஏறக்குறைய அவர்கள் 8 நாள் கொண்டாடுவார்கள் என்று அவருடைய அந்த காலத்தினுடைய அந்த கலாச்சாரத்தை படிக்கின்ற பொழுது தெரிகிறது. 8 நாள் ஏறக்குறைய அந்த பெண் வீட்டார் வருவதும் போவதும், மகனுடைய வீட்டார் வருவதும் போவதும், அவர்கள் ஒன்றாக இருப்பதும், கூடி அந்த உறவு முறைகளை வளர்த்து கொள்வதும், அந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அப்படிப்பட்ட 8 நாட்கள் கொண்டாடக்கூடிய அந்த திருமண அந்த கொண்டாட்டத்திலே அவ்வளவு நாட்களும் தேவையான அந்த ரசத்தினை அந்த மணமகன் வீட்டார் சேமித்து வைத்திருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் தரமான ரசத்தை அவர்களுக்கு பரிமாற வேண்டும் என்பது அவருடைய உணவு பழக்க வழக்கம். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய திருமண கொண்டாட்டத்தினுடைய உச்ச நாள் வருகின்ற பொழுது ஒருவேளை ரசம் தீர தீர அல்லது அந்த ரசத்தினுடைய தரம் குறைந்து கொண்டே போகுமோ என தெரியவில்லை. அன்னை கன்னிமரியாள் சொல்லுகிறார், அந்த ரசத்தினுடைய அந்த நிலை குறைந்து விட்டதை மற்றவர்கள் சொல்லவில்லை, அவர் அதை பார்க்கிறார். இயேசுவினுடைய தாய் அதை பார்க்கிறார். திருமண வீட்டிலே அந்த வீட்டிற்கு விருந்தாளியாக சென்ற அன்னை கன்னிமரியாள், இயேசுவினுடைய தாய் அதை பார்க்கிறார், அதை உணர்ந்து கொள்ளுகிறார், அவர்களுடைய தேவையை புரிந்து கொள்ளுகிறார். அப்பொழுது தன்னுடைய மகனிடத்திலே போய் இப்படியாக சொல்லுகிறார், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அப்போ அந்த குடும்பத்திற்கு அவமானம், அந்த குடும்பத்திற்கு அவமானம் நிகழப்போகிறது என்பதனை அவர் முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு போய் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என சொல்லுகிறார். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், எனது நேரம் இன்னும் வரவில்லை. கடவுளுடைய மகன், காலத்தை கடந்தவர், எல்லாம் தெரிந்தவர், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்பதும் அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கக்கூடும். அன்னை கன்னிமரியாள் தன்னுடைய தாய் இப்படியாக பரிந்துரை செய்வார் என்பதும் ஒருவேளை அவருக்கு தெரிந்திருக்கக்கூடும். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய இறைவனுடைய மகன் இப்படி சொல்லுகிறார், எனது நேரம் இன்னும் வரவில்லை என சொல்லுகிறார். அவரது நேரம் என்றால் என்ன? அப்போ அந்த கடவுளுடைய நேரம் என்றால் என்ன? இறை திட்டம் என்று நான் சொன்னேன். இறை நேரம் என்றால் என்ன? இறைவனுடைய நேரம் என்றால் என்ன? காலத்தை கடந்தவர், எனது நேரம் இன்னும் வரவில்லை என சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன? அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய நேரம் என்பது இறைவனுடைய அவருக்கு சொந்தமான அந்த நேரம், இறைவனுடைய திட்டத்திலே வருகின்ற நேரம், அவருக்கான உரிய நேரம் என்பதை எடுத்துக்கொள்வதை விட, அந்த குடும்பத்திற்கு இந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய இந்த நேரம் தான் ஒரு வல்லமை செய்யக்கூடிய இறைமகன் என வெளிப்படுத்தக்கூடிய நேரம், தான் இறைமகன் என வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இன்னும் தொடங்கவில்லை. ஏற்கனவே அவர் திருமுழுக்கு பெற்றபோது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று விண்ணகத்திலிருந்து குரலொலி கேட்டது. இது முன்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு.
அந்த நிகழ்வின் போது மக்கள் இதை கேட்டு அங்கு ஆரவாரம் செய்தார்களா? அங்கு திருமுழுக்கு பெற்றுக்கொண்டிருந்த மக்கள் இதை புரிந்து கொண்டார்களா? ஒருவேளை திருமுழுக்கு யோவானுக்கு இது தெரிந்திருக்கலாம், ஆனால் மக்களுக்கு இறைமகன் இவர்தான் என்று அவர்களுக்கு புரிந்திருக்குமா? இதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு புதுமை செய்தால் மக்கள் இவரை யார் என தேடுவார்கள், இவரை யார் என புரிந்து கொள்ள முற்படுவார்கள். ஒரு புதுமையின் வாயிலாகத்தான் இவர் தன்னை வெளிப்படுத்த தொடங்க வேண்டுமா என்பது ஒருவேளை இறைவனுடைய கேள்வியாக இருந்திருக்கலாம். எனவேதான் அவர் எனது நேரம் இன்னும் வரவில்லை என சொல்லுகிறார். அந்த நேரம் என்பது கடவுளுடைய திட்டத்தின்படி, கடவுள் எப்பொழுது அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த திட்டத்தின்படி அந்த நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் இங்குதான் கடவுளுடைய நேரத்தை, கடவுளுடைய அந்த திட்டத்தை சரியாக மனிதர்களாகிய நாம் எப்படி கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உரிமையும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தனியாத அந்த ஒரு தேவையும் வருகிறது. அன்னை கன்னிமரியாள் சொல்லுகின்றார், தன்னுடைய மகனிடத்தில் நேரம் வரவில்லை என சொல்லுகிறாய் என சொல்லி வாதிடவில்லை. இல்லை, உமது நேரம் வந்துவிட்டது எனவும் சொல்லவில்லை. அல்லது கடவுளுடைய நேரத்தை எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் சொல்லவில்லை. அந்த கடவுளுடைய நேரத்தை, கடவுளுடைய திட்டத்தை அவர் புரிந்து கொள்வதற்கான நேரமும் அவர் கொடுக்கவில்லை. உடனடியாக அவர் தன்னுடைய மகனிடம் பேசாது அடுத்த செயல்பாட்டிற்கு அவர் செல்லுகின்றார். அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை கூப்பிட்டு அவர் சொல்லுவதை செய்யுங்கள். இதற்கு என்ன அர்த்தம்? கடவுளுடைய நேரம் மிகப்பெரியது, கடவுளுடைய திட்டம் மிகப்பெரியது. ஆனால் அங்கு தேவை என்பது மிகவும் குறைவான ஒரு தேவைதான். திராட்சை ரசம் என்கின்ற ஒரு தேவை அந்த இடத்திலே, அந்த திருமணத்திலே ஒரு குறைவான தேவை. உலகம் முழுக்க பல தேவைகள் இருந்தாலும் அந்த இடத்திலே கொஞ்ச தேவை இருக்கிறது. அந்த தேவையை கடவுள் நினைத்தால் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, அவருடைய நேரத்தையும் மாற்றிக்கொண்டு, அவருடைய திட்டத்தையும் மாற்றிக்கொண்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவையை நிறைவு செய்து கொடுக்க முடியும் என்று நம்புகிற அன்னை கன்னிமரியாளுடைய அந்த ஒரு நம்பிக்கை, இதுதான் விசுவாசிகளாகிய நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு வரவேண்டிய நம்பிக்கை. உடனடியாக அடுத்த நிலைப்பாட்டிற்கு, அடுத்த தேவைக்கு, அடுத்த வேலைக்கு அவர் சென்று விடுகிறார். பணியாளர்களை கூப்பிட்டு பணிக்கின்றார். இயேசு அங்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அவரும் அன்னையினுடைய அந்த கட்டளைக்கு கடவுளுடைய நேரத்தை மாற்றிக்கொண்டு, கடவுளுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டு அங்கு வந்து அதை செயல்படுத்துகிறார். ஒருவேளை இதை இப்படி சொல்லலாம், இப்படித்தான் கடவுள் திட்டமிட்டிருப்பார், இதுதான் கடவுளுடைய நேரமாக இருந்திருக்க வேண்டும், அன்னை கன்னிமரியால் கேட்ட பிறகுதான் இது நடக்க வேண்டும் என்று நாம் ஒருவேளை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆனால் கடவுள் அவரது நேரத்தை அவரது விருப்பப்படி செயல்படுத்துகின்ற அந்த நிலையிலே நம்பிக்கையாளர்களாகிய நாம் காலை பிடித்து கெஞ்சி கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அன்னை கன்னிமரியால் பரிந்துரைத்தால் நிச்சயமாக கிடைக்கும். எனவேதான் அன்னை கன்னிமரியாளை நாம் அனைத்து புனிதர்களுடைய, அனைத்து உலகினுடைய தாயாக நமக்கெல்லாம் பரிந்துரை செய்யக்கூடிய அன்னை கன்னிமரியாளை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேடி தேடி சென்று அவருடைய வழியாக விண்ணப்பத்தை எழுப்புகிறோம். அன்னை கன்னிமரியால் பரிந்துரைத்தால் அந்த தேவை நடக்கும். இறைவன் கூட அந்த திட்டத்தை, அவருடைய நேரத்தை அந்த தேவையின் பொருட்டு மாற்றிக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் நாம் அன்னை கன்னிமரியால் வழியாக நாம் அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது முதல் புதுமை. இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிற அந்த நிலை, தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிற அந்த நிலை. இப்படிப்பட்ட பெரும் புதுமையை அவர் செய்ய முடியும். இவர் இறைவனுடைய மகன், இப்படிப்பட்ட இறை ஆட்சியை கொண்டு வருகிறவர், மக்களுடைய குறைகளை போக்குகின்றவர். முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல மக்களுடைய தேவையை நிறைவு செய்யக்கூடிய இறைவன் இதோ நம் அருகில் இருக்கிறார். மக்களுடைய குறைகளை போக்கக்கூடிய இறைவன் நம் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய அந்த நேரத்தை கடவுள் மகன், இறைமகன் வெளிப்படுத்துகின்றார். இதுதான் இந்த முதல் புதுமையினுடைய வெளிப்பாடாக அமைகிறது. அதன் பிறகு அவருடைய புதுமைகளை தொடங்குகிறார். அதன் பிறகு இறையாட்சிக்குரிய காரியங்களை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்ற ஒரு நல்லதொரு பாடம் என்னவெனில், இறைவன் அவருடைய நேரத்தையும் அவருடைய திட்டத்தையும் முடிவு செய்கின்றார். ஆனால் நாம் அன்னை கன்னிமரியாள் வழியாக நம்முடைய தேவையை எடுத்துரைக்கின்ற பொழுது அவர் அவருடைய திட்டத்தை மாற்றி நமக்காக அமைத்து கொடுக்க முடியும், தேவையை நிறைவு செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை. இறை ஆட்சியிலே இறை மக்களாக இருக்கக்கூடிய நாம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும்
அன்னை கன்னிமரியாள் வழியாக பரிந்துரை செய்வோம். இறைவன் தன் மக்களை மிகவும் அன்பு செய்கிறார் என்பதை அவருடைய மனதை மாற்றுகிற அளவுக்கு உரிமையோடு அவரிடத்திலே தேவைகளை நாம் எடுத்து வைத்து ஒவ்வொரு நாளும் வேண்டுவோம். இறைவன் அவர் அன்பு செய்த நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என நம்பிக்கையிலே தொடர்ச்சியாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து காப்பாராக. ஆமேன். தாயும் தந்தையுமான நம்முடைய இறைவனிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை வேண்டுதல்களை எடுத்து வைப்போம். இனி நாளிலே ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்று காணா ஒரு திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்தபோது அம்மா அதை குறித்து நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே என சொன்னார். ஆனாலும் அன்னை கன்னிமரியாளுடைய பரிந்துரையின்படி அங்கு அற்புதம் நிகழ்ந்தது. திருமணத்தில் கூடியிருந்த ஒவ்வொருவருமே மன மகிழ்வோடு இருந்திட ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை முதலாக செய்கின்றார். அந்த நம்பிக்கை நம் ஒவ்வொருவிடத்தில் இருக்க நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். திருச்சபையினுடைய தலைவர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இந்த திருச்சபையை வழிநடத்தக்கூடிய பொது நிலையினர், இன்னும் வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் அவரவருக்குரிய ஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த உலகிலே போர்கள் நிறுத்தப்பட வேண்டும், உலகிலே அமைதி நிலவ வேண்டும், மக்கள் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் அவரவருக்குரிய தேவையை பெற்றுக்கொண்டு நிம்மதியுடன் வாழ்ந்திட வேண்டும் என மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய, இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் தம்முடைய அன்பினாலே ஒவ்வொரு மனிதர்களையும், குறிப்பாக தேவையில் இருக்குகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிட இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய எதிர்காலம் சிறந்திட ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக சிறு பிள்ளைகள் பாதுகாப்பாக வளர்ந்திட அவர்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்கள்
பயன்பெறுகின்ற குடும்பங்கள், ஜெபிக்கின்ற குடும்பங்கள், ஒவ்வொரு தனி மனிதரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். காவிரி கலை தொடர்பகத்தினுடைய கலை குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். அருங்குடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், இயக்குனர் தந்தை உட்பட ஒவ்வொருவரையும், பணியாளர்களையும், இங்கு வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிப்போம். இந்த திருப்பலிக்காக ஒவ்வொரு நாளும் சிரமம் எடுத்து உழைக்கின்ற, இதை ஒளிப்பதிவு செய்யவும் பாடல்கள் வழியாக இறைவனை புகழவும் நமக்காக ஒவ்வொரு நாளும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய உழைப்பையும் தருகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே வீடுகளிலே தனிமையாக இருக்கக்கூடியவர்கள், உடல்நிலை சரியில்லாத மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள், எனக்கென யாரும் இல்லை என தனிமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், நல்லதொரு வருமானம் கிடைக்க வேண்டும், என்னுடைய வாழ்வு மாறும் என நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்விலும் காணாவோர் திருமணத்தில் நடந்த அந்த புதுமையைப் போல இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலே ஒரு நல்ல புதுமை நடந்திட, அவருடைய வாழ்வு மேம்பட ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நல்ல இறைவன் அன்னை கன்னிமரியாள் வழியாக நாம் ஒவ்வொரு முறை பரிந்துரை ஜெபங்களை எடுக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய நேரத்தையும் அவருடைய திட்டத்தையும் நமக்காக அவர் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேண்டல்களை தொடர்ச்சியாக எடுத்து வைத்து மன்றாடுவோம். இறைவன் நம்முடைய தேவைகளுக்கு நிறைவு செய்து கொடுத்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணமாகினேன் உன்னன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. அர்ப்பணமாகினேன் உன்னன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. ஏற்றிடுவாய் என் இயல்பினிலே, மாற்றிடுவாய் உன் உறவினிலே. ஏற்றிடுவாய் என் இயல்பினிலே, மாற்றிடுவாய் உன் உறவினிலே. அர்ப்பணமாகினேன் உன்னன்பிலே, அர்ப்பணித்தேன் என்னை அருளினிலே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தே காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினே, உமது சாயலில் மனிதரை உருவாக்கினே. இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீ.
இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையறாது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினேன். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் என்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களை படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற தெய்வமே, தேவையில் இருக்கின்ற பொழுது நீராக வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல தெய்வமே, இதோ இந்த நாளிலே எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். குறிப்பாக தனிமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே உற்ற துணையாக ஆறுதலாக இருந்தவர்களை தேற்றி அருளும். குடும்பத்திலே சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடும் ஆண்டவரே. தன்னுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு நாளும் கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு நீர்தாமே ஆசீர்வாதத்தினை கொடுப்பீராக. சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான படிப்பையும் பாதுகாப்பான வழி பயணத்தையும் கொடுத்து கல்வியையும் அறிவையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. மருத்துவமனைகளில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டுமாக குணம் பெற்று வீடு திரும்பிட அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இனமாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஏறெடுத்து ஜிபிக்கக்கூடிய இந்த வேளையிலே நீர்தாமே தொட்டு ஆசீர்வதியும். அன்று காணாபூர் திருமணத்திலே திராட்சரசம் தீர்ந்த போது குடும்பத்தாரை நீர் அவருடைய துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக நீர் அந்த நேரத்தில் உம்முடைய அற்புதத்தை செய்தீரே. அதை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நேரத்திற்கு நாங்கள் ஒரு அற்புதத்தை செய்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்த வேண்டுமாம் இடத்தில் கேட்கின்றோம். என இரண்டாவது வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல ஒவ்வொருவரையும் நீர் திறமையோடு படைத்திருக்கின்றீர். தூய ஆவியானவர் ஒவ்வொரு இடத்திலும் செயல்படுகிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இதோ ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே வந்து தங்கி ஒவ்வொரு நாளும் எங்களை முழுமையாக செயல்படுத்திட இதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஒவ்வொருவருக்குமான திறமையை இந்த உலகிலே நாங்கள் எடுத்து கொண்டு வருவதற்கும் உடைய சிறந்த கருவியாக இந்த உலகிலே நாங்கள் பயன்படுவதற்கு எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை போக்கி எங்களை திடப்படுத்துவீராக. உடைய ஆவியினுடைய வல்லமையினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் கரம்பெடுத்து வழிநடத்துவீராக. இனமாக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரையும் ஆசீர்வதிப்பீராக. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளிவர அவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதியும் தெய்வமே.
குடும்பத்திலே இருக்கக்கூடிய தேவைகளை நீர்தாம் நிறைவு செய்து கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தாரமுடைய பிள்ளைகளாக வாழ்ந்திட ஆசீர்வதியும் தெய்வமே. இன்னமாக அவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலி வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் நம்மிடத்தில் கேட்கின்றோம். அவருடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்திடவும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்திடவும், ஒவ்வொருடைய நோய் நொடிகள் தீர்ந்திடவும் நீர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் நம்மிடத்தில் கேட்கின்றோம். ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு துணையாக இருந்தவர்களை வழிநடத்துவீராக. உம்முடைய பாதுகாப்பிலே அரவணைப்பிலே அவர்களை காத்துக் கொள்வீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து அவர்களை தினமும் காத்துக் கொள்வீராக. இனமாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து கேட்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நிறைந்த உதவிகளை பெற்ற தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நிறைந்த உதவிகளை பெற்ற தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே, அரவணைத்து காப்பாயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே, என்னை அரவணைத்து காப்பாயே. தாய்மரி, எங்கள் அன்பின் தாய்மரி, இன்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.